தமிழே என் உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று என் தாய் தமிழை தலைவணங்கி, கடல் விழுங்கு முன்னே தமிழ் நிலம் விழுங்க வந்த பகை அளித்து பகுருளி ஆற்றின் பன்மலை அடுக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் மூதாதையன் முருகப்பெருமானை நினைந்து, ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் யாழ் பிராந்திய மகளிர் அணியும் மட்டக்களப்பு பிராந்தியமும் இணைந்து நடாத்துகின்ற சமூக முன்னேற்றத்தில் பெரிதும் பங்களிப்பது ஆண்களே அல்ல அல்ல பெண்களே என்று இரு துருவங்களில் வாதாட சிறப்பு பட்டிமன்றமாக அமைந்திருக்கும் இந்த வேளையில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கிக் கொண்டு, வரவேற்பது எங்களுடைய பண்பாடு. அந்த பண்பாடு மாறாமல் வரவேற்புரையினை நிகழ்த்துவதற்காக செல்வி டி சர்மினி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியம் யாழ் பிராந்திய மகளிர் அணியும் மட்டக்களப்பு பிராந்தியமும் இணைந்து நடாத்தும் சமூக முன்னேற்றத்தில் பெரிதும் பங்களிப்பு வகிப்பது ஆண்களே பெண்களே என்ற சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கங்கள். ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் சிவன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். சிறப்பு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்திருக்கும் கதிரவன் தா இன்பரசன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். சிறப்பு பட்டிமன்றத்தின் பேச்சாளரான சோலையூர் ஆ தனுஷ்கரன், பாலமேடு இரா கவிவேந்தன், கவிஞர் அழகு தனு, கவிஞர் ஆ அன்பழகன் குருஸ் பொன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றிய அங்கத்தவர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பொன் சுபாஷ் சந்திரன் அவர்களின் நினைவாக நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் எமது அனுசரணையாளர் சந்திராதேவி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பொதுமக்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவரையும் இந்நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கின்றேன். ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் பிராந்தியங்களில் இருக்கின்ற பிராந்தியங்கள் அவை சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியம் நல்ல நிலையிலே இயங்கிக் கொண்டிருப்பது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதை மெய்ப்பிக்கும் முகமாக ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் யாழ் பிராந்தியம் அண்மையில் ஓர் கலை நிகழ்வினை நடாத்தியது. அதே போன்று ஏனைய பிராந்தியங்களிலும் அவ்வாறான நிகழ்வுகள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை மேலும் மெருகேற்றும் முகமாக இன்று நடைபெறுகின்ற இந்த சிறப்பு பட்டிமன்றத்திலே யாழ் பிராந்திய மகளிர் அணியும் மட்டக்களப்பு பிராந்தியமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருக்கின்றது. காலத்திற்கு ஏற்ற ஒரு வாதமாக பட்டிமன்றமாக இப்பொழுது அமைய இருப்பது, சமூக முன்னேற்றத்தில் பெரிதும் பங்களிப்பது ஆண்களா பெண்களா, ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் வாதிடுவதற்காக வந்திருக்கின்ற அன்பு பேச்சாளர் பெருமக்களுக்கும், அவர்களை யாரின் வாதம் சிறந்தது என்ற வகையில் தீர்ப்பு சொல்வதற்காக வந்திருக்கின்ற நடுவரையும் அரங்கிற்கு வருமாறு அழைத்து அவர்களிடம் இந்த அரங்கினை கையளிக்கிறோம். சக்தியை வணங்கிக் கொண்டு, சக்தி மாத்திரம் இல்லாமல் அதனோடு இணைந்த சிவசக்தியோடு பட்டிமன்றத்தினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அன்பான உறவுகளே, இந்த பட்டிமன்றமானது மிக மிக வித்தியாசமாக, அதே நேரம் எங்களுடைய ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியமும் அதன் மகளிர் அணி, இந்த தலைப்புக்கு ஏற்றால் போல் மகளிர் அணியினுடைய ஏற்பாட்டோடு
மட்டக்களப்பு பிராந்தியமும் இணைந்து கதிரவன் பட்டிமன்றத்தினுடைய ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நித்திலம் கலையகத்திலே அரங்கேற்றம் காண இருக்கின்றது. இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு எங்களுடைய சமூக முன்னேற்றத்திற்கு அதிகம் பங்களிப்பது ஆண்களா பெண்களா என்ற கேள்வியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய அன்பான பார்வையாளர்கள், இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் நாங்க எங்கட தமிழ்ல சொல்ற சோக்கா பேசுவாங்க. சோக்கா பேசுவாங்க. சோக்கா பேசினா நீங்க எல்லாரும் தூக்கலா கொஞ்சம் கை தட்டணும். தட்டி காட்டுங்க பாப்போம். கை தட்டினாலும் வாய் விட்டு சிரித்தாலும் நோய் விட்டு போகும். எங்கட பட்டிமன்ற பேச்சாளர்கள் சோக்கா பேசல என்று வச்சுக் கொள்ளுவோம். ஆனா ஒப்பந்தம் என்னென்றால் நீங்க கை தட்டணும். ஒப்பந்தம் மீறப்படக்கூடாது. ஒப்பந்தம் மீறப்பட்ட வழியாத்தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டுமல்ல நிறைய பிரச்சனை. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இந்த உறவுக்கு காரணம் பெண்களடா. எங்க ஆரம்பிக்கிறது பாருங்க. நல்ல உறவு கட்டியெழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் அது பெண்களால் தான் முடியும். ஏனென்றால் நான் அந்த பெண்களுக்கு சார்பா ஆண்களுக்கு சார்பான் இல்ல நான் சொல்றேன். ஏனென்றால் பெண் எல்லா வீடு பேய் வீடு, அது விட என்ன தேவை? நீங்க எல்லாம் இருந்தா பேய் தானா? ஆகவே அது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பாதுகாப்பு, அந்த குடும்பத்தை கொண்டு நடத்துவது என்று அடுத்த கட்டம் யோசிக்கின்ற போது ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கல்வியாக இருக்கலாம், பொருளாதாரம், சமூக முன்னேற்றம், உறவு, குடும்ப கட்டமைப்பு, வழிபாடு, சடங்கு முறை என்று எங்கள் சமுதாயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பார்க்கின்ற போது, உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கக்குள்ள ஒரு வரவேற்பு நடனம் ஒன்று போடுவோம். 4 பேர் ஆடுனா எப்படி இருக்கு? வரவேற்பு நடனம் எமதர்மனை கொண்டு விட்டமா இருக்குமா இல்லையா? அதே நேரம் அழகான 4 பெண்கள் வந்து நடனம் ஆடுனா ஆரம்பமே களகட்டு. அழகா வந்து புள்ளர் வரவேற்பு செய்தாரா இல்லையா? அதைத்தான் சொல்றோம். இந்த சமூக முன்னேற்றத்துல காரணம் பெண்கள் தான் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைக்க நாங்கள் கவிஞர் அழகுதனு மட்டக்களப்பு மாவட்டத்திலே அம்புலாந்துறை மண்ணை சேர்ந்த அழகுதனு வந்திருக்கிறார். ஒரு விடயத்தை மறந்துத்தன் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு வணக்கத்தை கூறிக்கொண்டு நேரடியாக பட்டிமன்ற பேச்சாளரை அன்பாக அழைக்கின்றேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து பங்கம் புகழ தரணி ஆண்ட எங்கள் தமிழை வணங்கி இங்கே கூடியிருக்கின்ற அந்த எங்கள் தமிழ் என்று சொல்லக்குள்ளி பாருங்க, தமிழ் தாய் அமாராகும். அப்ப பெண்கள் தான் என்று அவரை முன்னுக்கே சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய சங்கிலி மன்னன் ஆண்டு சரித்திரம் படைத்த ஜாழ் கலைஞர்களே, பெருந்தகைகளே, பட்டி தொட்டி எங்கும் பட்டிமன்றம் பேசி தமிழ் வளர்க்கின்ற எங்களுடைய பட்டிமன்ற தலைமையே, என்னருமை பேச்சாளர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி, நடுவர் அவர்களே, இன்று அருமையான தலைப்பு. எங்களுடைய சமூக முன்னேற்றத்திலே அதிகம் பங்களிப்பு செய்வது பெண்களா ஆண்களா? உண்மையிலேயே நடுவர் அவர்களே, நாங்கள் ஆண்களும் பெண்களும் இணைந்ததுதான் வாழ்க்கை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் கூற வந்திருக்கின்ற விடயம், வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்த விடயங்களை வைத்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விடயங்களை வைத்துக் கொண்டு விடயம் என்ற கூட ஞாபகம் வருது. வார வழியில நான் நினைக்கிறேன் அந்த முறிகண்டி பிள்ளையார் கோயில் அடிதானி அவடத்தை வச்சு இவருக்கு ஒரு போன் வந்தது. போன் வர அந்த போனை கையில தூக்கி எடுத்து நாங்க வந்து வேலை சுத்தி சுத்தி ஓடுறார்.
என்ன விளக்கு என்று பார்த்தா அவர் மனைவி போன் எடுத்தா அவருக்கு அவ்வளவு பையன். அப்ப சமூக முன்னேற்றத்துல பெண்கள் தானே காரணம். அந்த போன ஆன்சர் பண்ணி கதைக்கிறதுக்கு படபடம் இருக்கு அவருக்கு. அப்படிதான் நீ பயமண்டல நடுவர்களே, பயபக்தி என்னை சரியாக என்னுடைய மனைவி வழிபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அதுதான் உண்மை. இதை ஒவ்வொரு ஆண்களும் உணர்ந்தால் என்னை சரியாக எனது மனைவி வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார். நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தாய் என்னை சரியாக வழி நடத்தினார். உண்மையிலே அப்பா இல்லை என்ற இல்லை, அப்பாவும் வழி நடத்தினார். ஆனால் எங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் தாய் என்றுதான் எல்லோரும் மனதை தொட்டு சொல்வார்கள். நிச்சயமா நாங்கள் தாயினுடைய கருவிலே வளர்கின்ற போதிருந்தே நாங்கள் அந்த தாயினூடாக எங்களுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த அனுபவம் தான் எங்களுடைய தாய் பாசத்தை அதிகம் தூக்கி பிடிக்கின்றது. அதுதான் உண்மை. நீங்க சொன்னீர்கள் வரவேற்பு நடனத்தை பத்தி. உண்மையிலேயே நானும் ஒன்றை சிந்தித்தேன். எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் அந்த வரவேற்புக்காக முன்னுக்கு பெண்களை தான் விடுவோம். ஏன்னு சொன்னா ஜோதிச்சு பாருங்க, என்னையும் கல்யாணம் விட்டா 2 யானை தும்பிக்கையை நெடுத்து நிக்கமா இருக்கும். அந்த பொட்டு தின்னு வைக்கிறது பாருங்க. முன்னுக்கு திருமண வீடாக இருக்கலாம், சம்பிரதாய சடங்குகள்ல ஏன் பெண்களை முன்னுக்கு நிறுத்தாற்றால் மகாலட்சுமிகள். அப்படிதானே? அதான் உண்மை. அந்த அந்த ஒரு அழகு, அந்த நளினம் அந்த பெண்களுக்குள் இருந்துதான் வருகின்றது. அதுதான் உண்மை. அதே போல நடுவர் அவர்களே, அன்னையும் பிதாவும் முன்னோர் தெய்வம் என்றுதான் சொல்லுவோம் நாங்க. பிதாவும் அன்னையும் என்று நாங்கள் எப்போதும் பயன்படுத்துவதில்லை. எங்களுடைய தமிழ் மொழியிலே அந்த தாய்க்கும் அந்த பெண்ணுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிகச்சிறந்த விடயம். அதே போல நடுவர் அவர்களே, யோசித்து பாருங்கள். நாங்கள் மட்டக்களப்பிலே இருந்து இங்கே பட்டிமன்றம் பேச வந்திருக்கின்றோம். அழகாக உடுத்தி இருக்கின்றோம். அங்கே ஒரு பட்டிமன்றத்துக்காக வேறு விதமான ஆடையை போட்டோம். இங்கு ஒரு அழகான ஆடையை போட்டு இருக்கின்றோம். இந்த ஆடைகளை அயன் பண்ணி அதை ஒழுங்காக மடித்து தந்தவர்கள் எங்களுடைய பெண்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த இடத்திலே உண்மையாக ஆண்களை அழகுபடுத்துவதில் பெண்களின் பங்கு மிகப்பெரியதாக இருக்கின்றது. நேரடியாக எனது மனைவி இந்த காணொளியை பார்த்து கொண்டிருந்தால் நான் இவ்வளவு அழகாக வேட்டி கட்டி இந்த இதெல்லாம் போட்டு நீட்டா வந்து ஐயாட தலைமையில இந்த பட்டிமன்றம் பேசுறேன் என்று சொன்னால் அதற்கு மூலாதாரமாக இருப்பவள் எனது மனைவி என்று நீங்களும் சொல்றேன், நானும் சொல்றேன். அதான் உண்மை. இப்ப இவங்க ஆண்கள் என்று பேச போறாங்க. அது அவங்கள சின்ன சின்ன சொந்த பிரச்சனைகள், அவங்களுக்கு அந்த வழி நடத்துகள்ல சில பிரச்சனைகள் அனுபவத்துல வீடுகள்ல சிலர் அடி வாங்குறாங்க இருக்காங்க. அது அந்த பக்கம் இருப்பாங்க. இப்ப இப்படிதான் நம்மள சோழன் வீட்டை வேலைக்கு போயிது போற நேரம் மனுஷி டிவி பார்த்து இருக்கிறான். இவரு சொல்லி இருக்காரு, நான் ஒரு முடிவு எடுக்க அப்புறம். ஏன் முடிவு எடுக்க? என்னன்னா நீ டெய்லி இப்படி டிவி பார்த்தா இருக்கா, நான் தூக்குல சாக போனோம், தூக்கு போட போறோம் சொல்லி அவ சொல்லி அவடக்கன மனுஷன் கொஞ்சம் கோவமா இருக்கா. அந்த கோவத்தை தனிக்கணும் எப்படியாவது. சரி மனுஷா, டிவிக்கு முன்னால தொங்கிடாத, பின்னால கயிறு எடுக்க அங்கால போய் தொங்க சொல்லி உடனே சிரிப்பு வந்துடு. என்னன்னு சொன்னா இது சிரிக்கிறதுக்காக இருந்தாலும் பெண்கள் சமாளிக்க தெரிந்தவர்கள். ஆண்கள் கோபமான விடயம் இன்று எங்கள் வீடுகளிலும் சரி, வீதிகளிலும் சரி, பணிமனைகளிலும் சரி, நாங்கள் மகிழ்ச்சியாக அந்த குழு குழுப்பாக சொல்லலாம். அந்த வடிவா மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அந்த மகிழ்ச்சிக்கு வித்திடுகின்றவர்கள் பெண்கள் தான். எனவே சமூக முன்னேற்றத்திற்கு அதிகம் பங்களிப்பவர்கள் பெண்கள் தான். நாங்கள் வேலைக்கு போகின்றோம், பெண்களும் போகின்றார்கள். அதிகமாக களைப்பிள்ளை வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த அந்த பிளேண்டிய அல்லது டீயை போட்டு தரக்குள்ள அதுல இருக்க சுகம் இருக்குது. அதை நாங்கள் குடித்து விட்டுமா ஆண்கள் சமூகத்துக்கு பங்களிப்பு செய்கின்றார்கள் கூற முடியும்? சொல்ல முடியாது. அதான் உண்மை நடுவர்களே. அடுத்ததாக வீட்டிலே உண்மையிலே வீட்டை கட்டி ஆளுவர்கள் மனையாள், மனையை கட்டி ஆள்பவள் தான் மனைவி என்று சொல்கின்றார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே நீங்க சொன்னீங்க பெண்ணில்லா வீடு பேய் வீடு என்று சொல்லி. உண்மையிலே ஒரு நாளைக்கு நாங்கள் ஆண்கள் மட்டும் அந்த வீட்டிலே இருப்போம்னா எல்லாம் தலைகளா கிடக்கும். உடுப்பு போட்டா அங்க கிடக்கும், எந்த சாமா எங்க இருக்கின்ற தெரியாது. அந்த நிர்வாகத்தை பெண்கள் தான் வீட்டிலே செய்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். பெண்கள் வீட்டு வேலை செய்வதற்காக மட்டும் என்பது கருத்தல்ல. அந்த நிர்வாகத்தை குடும்பத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டோடு மிக கச்சிதமாக
அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய பக்குவமும் பண்பும் பண்பாடு மிக்கவர்கள் பெண்கள் தான். உண்மையிலேயே நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள், அந்த ஆண்கள் உழைத்து கொடுக்கிறார்கள், நிதியை சேகரிக்கிறார்கள், பாதுகாப்பை வழங்குகிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த நாங்கள் உழைத்து கொண்டு கொடுக்கின்ற பணத்தை, அந்த பணத்தை அவர்கள் அந்த மீதம் பிடித்து சேமித்து வைத்து அதை சரியாக நடத்துகின்றவர்கள் பெண்கள் தான். உண்மையிலே நாட்டை ஆள்வதற்காக பல அமைச்சுகளை வைத்திருக்கிறார்கள். நிதி அமைச்சாக இருக்கலாம், சுகாதார அமைச்சாக இருக்கலாம், அல்லது போக்குவரத்து அமைச்சாக இருக்கலாம். அந்த அமைச்சுக்களை ஒரு பெண் தலைமை தாங்கி நடத்துகின்றாள், வீட்டிலே நடத்துகின்றாள். அந்த நாங்கள் கொடுக்கின்ற நிதியை அவள் சேமித்து சிக்கனப்படுத்துகின்றாள் என்றால் அது ஒரு நிதி அமைச்சு. அவள் பாருங்கள், ஒட்டுமொத்த அமைச்சையும் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அது சுகாதார அமைச்சாக இருக்கலாம், நிதி, நீதி, குடும்பம் என்று பல்வேறுபட்ட அமைச்சுக்களை வைத்திருக்கின்றவள் பெண் என்ற காரணத்தினால் இந்த சமுதாய முன்னேற்றத்திலே பெண்கள் பெரிதும் பங்கெடுக்கிறார்கள். உண்மையிலே சமையலை பார்த்தால் நாங்கள் மனைவிமார் சமைத்து தந்த சாப்பாடை வாய்க்கு ருசியாக சமைத்து சாப்பிட்டு விட்டு வந்து இங்கே வாய்க்கு ருசியாக வக்கனையாக சாப்பிட்டு வந்து இங்கே வந்து அவர்கள் போய் சொல்ல போகின்றார்கள், நாங்க தான் சமைக்க போகிறோம் அல்லது சமைக்கிற கூடாண்டு குற்றம் சாட்ட போகிறார்கள். அதான் உண்மை. அடுத்த நடுவரை சொல்லுவாங்க, அந்த பெண்ணென்றால் பேயும் இறங்கும், பெண்களுக்கு ஏது இரக்கம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா என்னன்னு சொன்னா, பெண்ணண்டா பேயே இறங்குது, உங்களுக்கு இரக்கம் இல்லையாடா அந்த பாட்டு அர்த்தம் உண்மையா? அந்த கேள்வியா? ஏன்னா பேயை விட மோசமான்ற மாதிரி தான் அந்த பெண்களுக்கு ஏது இரக்கம்டா, எல்லா அன்பையும் உங்களுக்கு தந்தா அவங்ககிட்ட இங்க ஏது இரக்கம்? அதுதான் உண்மையான விஷயம். நான் நினைக்கிறேன் தம்பி அழகருக்கு முழு அன்பும் கிடைச்சிருக்கு, சோக்கா கிடைச்சிருக்கு. கிடைச்ச முடியாதானே சொல்றேன் நடுவர் அவர்களே. அடுத்ததாக இப்படித்தான் நம்மட கலையன் அறிஞர் அவர மனைவி கேட்டிருக்காவோ, அவ சமாளிக்க தெரிந்தவர்கள் பெண்கள்ன்றத மனைவி கேட்டிருக்காவோ, என்னங்க அப்ப நம்ம இங்க இருக்கிற மாதிரி நம்ம சொர்க்கத்துக்கு போனாலும் நம்ம மேலோகத்துக்கு இறந்தாலும் 2 பேரும் சொர்க்கத்தில் இருக்கலாமான்னு கேட்டிருக்கா. அப்ப ஒரு சொல்லிருக்காரு, நம்ம 2 பேரும் அங்க இருக்கிறோம்டா சொர்க்கம் இல்லாத நரகம் என்று சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு. அப்ப உடனே மனைவி கேட்டிருக்காவோ, அப்ப சொர்க்கத்துல 6 இருப்பாங்கன்னு கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, சொர்க்கத்துல ஊர்வசி, ரம்ப, மேனக இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. மனைவி தானே சும்மா ஜோக்கா கழிச்சிருக்காரு, எல்லாம் இருப்பாங்க, என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க என்று சொல்லி. அப்ப உபபாது சொல்லிக்காவோ, அது சரி, அப்ப நான் எங்க போவோம், நீ நரகத்துக்கு தானே போவோம், அங்க பிடி இருக்கும், அங்க ஒரு கரடி இருக்கும், பிடிச்சி விழுங்கும். மனைவி உடனே சமாளிச்சிருக்கா அப்படியேண்டா. மனைவி சொல்லிக்காவோ, போங்க, உங்களுக்கு இஞ்சையும் அழகிதான் அங்கையும் அழகி மாறுதான், எனக்கு இங்கேயும் கரடி தான் அங்கேயும் கரடி தான். அப்ப நீங்க மட்டக்களப்பிலிருந்து கரடியை கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப பெண்கள் இப்படி சமாளித்து நகைச்சுவாய் பேசி குடும்பத்தை சரியான முறையிலே வழி நடத்தக்கூடியவர்கள் பெண்கள் என்று கூறி இந்த காணொலியை அவர் மனைவிக்கு அனுப்பி வச்சா இவர் இன்னும் கொஞ்சம் காரணத்துக்கு வாழலாம். அதே போல நடுவர்களே, எங்களுடைய வழிபாட்டு முறையை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய பெண் தெய்வங்களுடைய வழிபாடுகள் முக்கியம் பெறுகின்ற ஒரு கலாச்சாரம் எங்கள் தமிழுடைய மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணை தெய்வமாக இருக்கலாம், மாரியாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம். அவர்களுடைய வழிபாட்டு முறைகளும் எங்களுடைய சமூகத்தை முன்னேற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல எங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய போராட்ட காலத்தில் கூட பெண்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. போராட்ட களத்திலே இருக்கின்ற அந்த ஆண்களுக்கு சமைத்து தெரியாமல் உணவுகளை கொடுத்து அவர்களை அந்த உணர்வோடு அனுப்பி வைத்த அந்த தாய்மார்களை நினைத்து பாருங்கள். அதே போல எங்களுடைய தமிழ் சமூகத்திலே பெண்களுடைய முன்னேற்றம், அவருடைய பங்களிப்பு சமூகத்திலே மிக சிறப்பான முறையிலே இருக்கின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பட்டிமன்ற நிறைவிலே 2 பேர் வீட்டுக்கு போகலாம், 2 பேர் வீதிக்கு போகலாம். ஏனென்றால் என்ன செய்திருந்தாலும் எப்படி பேசினாலும் வீட்டுக்குள்ள சமையல் அறையில இருந்து கோப்பை சாமான் பெருசா கேட்டா அது அவங்களுக்கு ஒரு அடிதான். எனவே கவிஞர் அழகுதாரோ தப்பித்தார். தாய் தெய்வ வழிபாட்டிலே எங்களுடைய பண்பாடு ஆரம்பிக்கிறது.
சக்தியை வழிபடுகின்ற பக்குவம் மிக்கவர்கள் நாங்கள். ஒரு தாய் மிக அற்புதமாக ஒரு குழந்தை கருவிலே இருக்கின்ற போது நல்ல விடயங்களை பார்த்து, நல்ல விடயங்களை கேட்டு, நல்ல விடயங்களை பேசி ஒரு நல்லதொரு சமுதாயத்தை தருகின்றார். அதுபோல அந்த குழந்தையை பெற்றெடுத்து அன்பாக தாலாட்டு பாடி, அந்த தாலாட்டின் ஊடாக அற்புதமான சிந்தனையை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றார். நாளாந்தம் நாளாந்தம் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாக வரும் வரைக்கும் மிக அற்புதமான கண்காணிப்பை வழங்குகின்றார். அப்படிப்பட்ட பெண்மைக்குத்தான் முதலிடம் என்று தம்பி சொன்னார். அதை வரவேற்றுக் கொண்டு இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று கொக்கட்டி சோலை மண்ணிலே இருந்து வந்திருக்கின்றார் சோலையுரான் தனுஷ்கரன் அவர்கள். பார்ப்போம் ஆண்களே என்று. ஈருயிர் கொண்டு ஓர் உயிராக்கி என்னை, ஈருயிர் கொண்டு ஓர் உயிராக்கி என்னை உருவாக்கி என்றும் அழகு பார்க்கும் என் அம்மாவை வணங்கி, பேருலகு ஆளும் பெருமொழிக்கெல்லாம் ஓர் எழுத்து இருந்து, பேருலக ஆளும் பெருமொழிக்கெல்லாம் ஓர் எழுத்து இருந்து, மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக அமைந்த அன்னை தமிழ் என் தாய்மொழி தமிழை வணங்கி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கும் கலைக்கும் என வாழ்ந்து மறைந்த அமரர் கோபாலகிருஷ்ண அண்ணனை நினைந்து, நீதி வலுவாமல் நல்லதொரு தீர்ப்பை வழங்க உள்ள நடுவர் கதிரவன் இன்பராசா ஐயா அவர்களே, ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தினுடைய அனைத்து உறவுகளே, அனைவருக்கும் நேரத்தில் இவனின் இரவு வணக்கம். நடுவர் அவர்களே சுட்டிக்காட்ட வேண்டும், உண்மையாகவே நடுவர் அவர்களே சமூக முன்னேற்றத்திலே பெரிதும் பங்களிப்பது என்று நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் தம்பி தனு வந்து என்ன செய்யறாருண்டா, இந்த புராணம் பாடுன்னு சொல்லுவாங்க, அந்த புராணம் பாடி அது பொருள் சொல்ற தெரியும் நான் இந்த கந்த சஷ்டி வெறும் மனைவி புராணம் பாடிட்டு போயிருக்காரு. மனைவி புராணம் பரவாயில்ல, இவர பிரச்சனை வந்து வீட்டு பிரச்சனை காட்டப்படாத. இவர் இவ்வளவு நேரமும் சொன்னதை வச்சே தெரியலையா இவர் எவ்வளவு ஊழியம் செய்து போட்டு இந்த புராணம் பாடிக்கிறாங்க நடுவர்களே. நாங்கள் இவருடைய குடும்ப விஷயத்தை பற்றி கேட்க வரல, நாங்கள் பேசுகையும் வரல. இங்கே இருக்கின்ற அனைத்து பெருமுள்ளங்களுக்கும் தெரியும் இந்த விடயம். எப்பொழுது யாரை பற்றி நாங்கள் முகஸ்துதிக்கு நிறைய கதைக்கின்றோமோ அவரை பற்றிய பயம் ஒன்று இருக்கும், அல்லாவிடில் அவருக்கு ஏதோ குழி பறிக்க போறாங்கன்னு அர்த்தம். ஆகவே இவர் சொன்ன விஷயம் எல்லாமே பெண்களுக்கு எதிரான விஷயத்த சொல்லிடாம, அந்த அடி வாங்கின அடி அந்த கஷ்டத்தை தாங்கிடாம இவடத்தை சொல்லி போட்டு போயிருக்கார் நடுவர்களே. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான், அடக்காடென்ன வீடென்ன மேடென்ன நாடென்ன எல்லாம் ஓர் நிலம்தான், நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம். நடுவர் அவர்களே, ஆண் பெண் என்று நாங்கள் பிரித்து விடவில்லை. இவ்வளவு பேசினாரே எங்கள் அர்த்தநாரீஸ்வரரை தெரியுமா? அர்த்தநாரீஸ்வரர் சிவன் தன்னுடைய உடலில் இடப்பாகத்தை கொடுத்தான் என்றுதான் இருக்கின்றது நடுவர் அவர்களே. இந்த ஆண்களை அப்படித்தான் நாங்கள் பெருமைப்படக்கூடியவர்கள், ஒரு சமூக முன்னேற்றத்திலே அக்கறை கொண்டவர்கள். 2 பேரும் முரண்டு பிடிச்சோம்னா சண்டை வரும், உடைஞ்சு போயிடும். நாங்க விட்டு கொடுத்து போறோம் நடுவர்களே. உண்மையிலே நாங்க விட்டு கொடுக்கிறோம், புரிந்துணர்வு இருக்கிறோம். எல்லாத்தையும் விட்டு 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 பாருங்க, எல்லா ஆண்களையும் பாருங்க, ஆற கேட்டாலும் எப்படி சுகமாட்டு கேட்கறல, எவ்வளவு சுகர் அந்த அளவுக்கு போயிட்டு விட்டு கொடுத்து. நடுவர் அவர்களே ஒரு வைத்தியசாலையின் மேல் மாடியில் இருந்து கொண்டு ஒரு வைத்திய நிபுணரை வைத்துக் கொண்டு கட்டாயமா பேச வேண்டிய விடயம் தானே. அப்ப நீங்களே சொன்னீங்க, வந்தோடனே வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக முடியும். நான் உண்மையிலே ஆண்கள் தான் என்பது உறுதியா இருக்கு. நடுவர் அவர்களை விட்டுக் கொடுப்பை நீங்கள் பிழையாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இது எவ்வாறு அமைகின்றது என்றால், 2 சமூகங்களாக இருக்கலாம், குடும்பத்திலே கணவன் மனைவியாக இருக்கலாம், வீட்டிலே அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த 2 பேரும் விட்டு கொடுக்காமல் முரண்டுபட்டால் அது சிதைவுகளை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது சமூக முன்னேற்றத்திலே செல்வாக்கு செலுத்தும். ஆகவே ஆண்கள் தான் காலாக இருக்கின்றார்கள். விட்டு கொடுத்து ஒரு சமுதாய கருத்து கட்டாயமாக ஒரு நாட்டிலே, எங்கள் வீட்டிலே, இந்த ரோட்டிலே வார பிரச்சனை எல்லாமே குறைத்து விட்டு கொடுத்து ஏதோ நடந்து போகட்டும் என்று மனச்சாட்சியின்படி பக்குவமாக ஆண்கள் வாழ்ந்து கொண்டு. நடுவர் அவர்களே ஒரு விடயத்தை யோசித்துப்பார். இந்த பாராட்டுகின்ற தன்மை ஆண்களுக்கு தான் அதிகம்.
வீட்டுல மனைவி என்னத்தான் சமைச்சாலும் அள்ளி அள்ளி உப்பத்தான் கொட்டினாலும் நல்ல அரிக்கி டேஸ்ட் அரிக்கி சோக்க அரிக்கி இப்படி எல்லாம் சொல்லி அவ அந்த ஒரு விடயம் இந்த கடந்த சித்திரை புத்தாண்டுக்கு ஒரு சேலை பக்கத்து வீட்டுல ஒரு சேலை ஆடுது கொடுக்கல பக்கத்து வீட்டுக்கு அங்க ஒரு சேலை அவன் சொன்னால் எனக்கு ஒன்று வாங்கணும் என்று நல்ல விலை தரமான சேலையை வாங்கி கொடுத்தன ஆனா அத கட்டல்ல ஏன் கட்டல் என்று கேட்டா பக்கத்து வீட்டுல அவங்க எடுத்த சேலையில சின்ன பொட்டான் இதுல பெரிய பொட்டான் பாருங்க என்னத்துக்கெல்லாம் பிரச்சனையை எடுக்கிறாங்க பெண்கள் நடுவர்கள் இப்ப கேக்குறேன் நீங்க அதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க நீங்க அதுக்கு என்ன தீர்வு சொன்னீங்க பக்கத்து வீட்டுக்கு நான் வாங்கி கொடுக்கல தீர்வு சொல்றது இல்ல நீங்க ஒரு மாய உங்களோட மனைவியில கதையை கேட்டு விட்டு கொடுத்து போனீங்களா என்ன செய்த திரும்ப ஏத்திட்டு போய் கிட்டத்தட்ட சித்திரை உறந்து 8 நாள் கால் வீங்கி கிடந்தா உடுப்படுக்க போய் ஆகவே அதான் நீங்க வருஷ பிறப்பு சந்தோஷமா கொண்டாடுங்க அந்த விட்டு கொடுப்பினால் பொதுவாக பாருங்கள் சமூக மட்ட அமைப்புகளாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் இந்த ஆண்களுடைய பங்களிப்பு அதிகம் இருக்கின்றது இதில் நாங்கள் ஒரு பெண்களை தாழ்த்தி சொல்லவில்லை அப்ப இந்த பாராட்டு தன்மை எடுத்தவனால் அவ்வாறுதான் அமையும் நீங்க எவ்வளவு கஷ்டம் ஒரு நாளைக்கு நாங்க முடிவெடுப்போம் எல்லாரும் வீட்டுல செய்யறது அம்மாவோட இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது மனைவியோடு இருக்கிற கணவர்களாக இருக்கலாம் ஒரு நாளைக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே நான் இன்றைக்கு உங்களுக்கு சமைச்சு தரேன் ஒரு சமையல் வேலையை செய்து எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தாலும் கறி எப்படி என்று சுடுதண்ணி வச்சிருக்கலாமே என்று சொல்லுவாள் ஏனென்றா நாங்க எவ்வளவு அன்போடு செய்தாலும் அதை குறை கண்டுபிடித்தால் தான் அவர்களுக்கு அது நிம்மதி நடுவர்களே அதைத்தான் எங்கள் தானும் எப்படி சொல்லியிருக்காங்க அவர் மனைவி சார்பாகவும் பெண்கள் சார்பாகவும் சொன்னார் நடுவர்களே இல்ல அவர் பெண்கள் சார்பாயும் சொல்லல மனைவி சார்பாயும் சொல்லல அவர மனைவியை பற்றி மட்டும்தான் அவர மனைவியை பற்றி ஒரு கதை சொல்ற நடுவர்களே நாம 2ஆம் மாடியில இருக்கிறோம் இதே மாதிரி தானும் வந்து மட்டக்களப்புல ஒரு இடத்துல பேசக்குள்ள 14 மாடி கட்டடம் கொண்டு அவர் பேசின மேடைக்கு முன்னால இருந்ததா அப்ப இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த 14வது மாடியில ஏறி வாழ்க்கை வெறுத்து போனவர்கள் தற்கொலை செய்யறதுக்காக ஏறி போறான் அதான இப்ப கூட பிரச்சனையா கிடக்கு அப்ப ஏறித்து போகல 10வது மாடி தாண்டக்குள்ள அந்த பேச்சு கேக்குதாங்க அப்ப போறவருக்கு மனமாற்றம் ஒன்று ஏற்படுது கடகடகடன்னு இறங்கிட்டு வந்து மேடைக்கு வாரான் வேற மேடையில வந்து சொல்றான் இப்படி ஐயா நான் சாக போனா உங்களோட பேச்சை கேட்டு நான் மனம் திருந்தி வந்திருக்கேன் இவருக்கு நல்ல சந்தோஷம் அவரை கட்டி பிடிக்க நினைச்சு மக்கள்கிட்ட சொல்றாரு பாருங்க ஒரு ஒரு வாழ்க்கை வெறுத்து சென்ற ஒருவன் என்னுடைய பேச்சை கேட்டு இங்கே வந்து திருத்தி வந்திருக்கின்றான் அதுக்கு அந்த போன அந்த மைக்க வாங்கி சொன்னா நீ இப்படி பேசுற நீ எல்லாம் உயிரோட இருக்கக்குள்ள நான் ஏண்டா சாகணும்னு கேட்டான் அப்படி பேச தெரியாமல் பேசுகின்ற இவர்கள் எல்லாம் பொய்யைத்தான் கூறுகின்றார்கள் நடுவர்களே சிந்தனையில் வந்து போரா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா பிரச்சனை போற எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண சித்திரமா ஒருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா நடுவர்களே அத்திவாரம் சரியாக இருந்தால் இந்த பில்டிங் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் உறுதியா இருக்கும் ஆண்கள் அத்திவாரம் மாதிரி நடுவர்களே நாங்கள் உழைத்த பணத்தை கொண்டு கொடுத்தோம் செலவு செய்யறத பற்றி சொன்னாரு உங்களுக்கு தெரியும் அமைச்சரை பற்றி சொல்றோம் அமைச்சு நல்லா செலவு செய்யுமா பெண்களை வச்சா இந்த அமைச்சில ஊழல் நடக்கிறது தெரியுமா நடுவர்களே இந்த வீட்டுல பிரச்சனை காரணம் இந்த பெண்கள் செய்யற ஊழல் தான் தெரியாம செய்யற விஷயங்கள் நிறைய இருக்கு கணக்கு கேட்டா கதை முடிஞ்சு நடுவர்களே ஆண்கள் எப்பொழுதுமே சமூக முன்னேற்றத்திலே பங்காளியாக இருப்பார்கள் இறுதியாக ஒரு விடயம் சமையல் அறையில சத்தம் கேட்ட விஷயத்தை சொன்னீங்க நீங்க சரிதானே அதான் எந்த பிரச்சனை அப்ப ஒரு ஆண் வந்து நீங்க என்னதான் செஞ்சுட்டு போனாலும் அந்த சமையலறை சத்தம் கேட்டோடனே இந்த ஆண் சைலண்ட் ஆயிடுவான் ஏனண்டா இவன் சத்தம் போட்ட சமையலறை சத்தம் பெருசாகி ரோட்டுக்கு வந்துடும் ஆகவே எப்பொழுதுமே ஒரு விட்டு கொடுப்போடு இருக்கும் பொழுது மாத்திரமே எங்களுடைய சமூகத்தின் முன்னேற்றம் ஏற்படுகின்றது அதனை தொடர்ந்து செய்பவர்கள் நாங்களே அது ஆண்கள் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி பாராட்டி அமர்கின்றேன் நன்றி இதிலே மிக முக்கியமான விடயம் தொட்டு காட்டப்பட்டது விட்டு கொடுப்பு ஒரு பிரச்சனை தோற்றம் பெற முன்பு ஆண்கள் விட்டு கொடுப்போட அந்த குடும்பத்தை என்னதான் வேதனைகள் தங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த வேதனையை வெளிக்காட்டாமல்
பல சோதனைகளை தாண்டி அந்த குடும்பத்தை பக்குவமாக வழிநடத்துகின்றவர்கள் ஆண்கள். உண்மையிலே இவர் பேசிய பேச்சை பார்க்கின்ற போது எப்படி இருக்கின்றால் சோறு பத்து தான் அடுப்புல, புள்ள பத்து தான் இடுப்புல என்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஏனென்றால் என்ன ரெண்டு பக்கமும் சிக்கல் ஏற்பட்டாலும் அந்த சிக்கலை தீர்க்கின்ற சக்தி மிக்கவர்கள் பெண்கள் இல்லை என்று மிக அருமையாக சொன்னார். துணிச்சலா சொல்றாரு பாருங்க. அவர் வீட்டுக்கு போகணும், இருந்தாலும் துணிச்சல் அவர் இருக்கு என்று சொன்னார். உண்மையை சொல்றார் என்ற எதிர்பார்ப்போட மிக மிக முக்கியமான பேரிலே அன்பை கொண்டு வீட்டிலும் அன்பை கொண்டு வாழுகின்ற கவிஞர் அன்பழகன் குருசையா அவர்கள் வருகின்றார். இந்த ஆண்கள் எல்லாம் கிடையாது, பெண்கள் தான் என்று தனது கருத்தினை முன்வைக்க இருக்கின்றார். எல்லோர் மனங்களிலும் இன்பமும் அன்பும் நிறைந்திருக்க இந்த பொன்னான மாலை நேரத்தில் உங்கள் அனைவரும் பாருங்க. ஆரம்பமே வந்திருக்க 5 பேர் ஒரு சுயநலத்தை பாருங்க. இன்பமும் அன்புமான்னு சொல்றாங்க. இன்பம் அன்பு என்பது ஒரு குண இயல்பு. அது எல்லோர் மனங்களிலும் நிறைந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. எல்லோருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொண்டு மிக முக்கியமாக நான் ஆரம்பிப்பதற்கு முதல் இங்கே எங்களுடைய வைத்திய நிபுணர் சுதன் ஐயாவுக்கு என்னுடைய விசேடமான நன்றி கலந்த வணக்கங்கள். காரணம் என்னவென்றால் அவர் ஒரு வைத்திய நிபுணராக இருந்த போதிலும் இன்று எங்களுடைய இலங்கை முழுவதிலும் தமிழ் கலைகளை வளர்க்கின்ற அணிகளை உருவாக்கி மிகச் சிறப்பாக அதை ஒழுங்கமைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக பாராட்டுக்கள். அதற்காக நாங்கள் அவருக்கு எங்களுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவருமே தமிழர்களாக பிறந்தோம். தமிழ் என்கின்ற முதுமொழி இன்று வரையில் தமிழ் மறவர்களாலும் தமிழ் குறவர்களாலும் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இன்று வாழுகிற நாங்கள் ஆனை வாய்ப்பொறிக்குள் அகப்பட்ட தமிழை போல நாங்கள் இந்த தமிழை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். அதை நாங்கள் இந்த மொழியை பாதுகாத்து இன்னொரு சந்ததிக்கு நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற இந்த முனைப்பான செயற்பாட்டுக்கு நாங்களும் பக்கபலமாக இருக்கின்றோம். இந்த கதிரவன் பட்டிமன்ற பேரவை என்பது முத்தமிழில் ஒரு தமிழான இயற்தமிழை முன்னெடுத்து எங்கள் மக்களுக்கு இந்த ஆழமான அன்பு தமிழை நற்றமிழை விதைக்க வேண்டும் என்கின்ற நோக்கம்தான். அதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம். நாங்கள் இப்பொழுது மிகச் சிறப்பாக பட்டிமன்றத்தை முன்னெடுத்து வருகின்றோம். சரி, நான் விடயத்துக்கு வருகின்றேன். தம்பிமார் 2 பேர், ஒரு ஆள் முடிச்சுட்டார், இன்னொரு ஆள் இருக்கிறார். முதல்ல அவர் அவர் என்ன செய்தார் என்பதற்கு சின்ன உதாரணம் சொல்றேன். இவர் சமாளித்து கொண்டு இறங்கி போயிட்டார். நீங்களும் சொன்னீங்க இவர் வீட்டை போகணும், போயிடுவார் என்று சொல்லி. என்ன காரணம் என்றால் மட்டக்களப்பிலிருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் இங்கே வரும்போது அவருக்கு ஒரு துணிவு இருக்கிறது. இங்க நடக்கிறது ஒன்றும் அங்க தெரியாது. அதால நாம நிம்மதியா வீட்டை போகலாம். அதாலதான் இவ்வளவு துணிவாக பேசியவர்கள். ஏனென்றால் இவற்றை வீட்டை ஒரு நாள் போன அந்த புள்ள 2 உடுப்பு கழுவுது. வேற மனைவி சொல்ல கூட இருந்தா நம்மளாக தான் எல்லாம் இருக்கும், கதைக்கலாம் தானே. அப்ப புள்ள கிணத்துல 2 உடுப்பு கழுவுது. நான் எங்க சோலை என்று இவர் பக்கத்துல திரும்பினார். இவர் தான் உடுப்பு கழுவு சோட்டியும் மனைவியில சோட்டியை போட்டு இருந்தேன். சோலை தொடங்கக்குள்ளே அன்னையை வணங்கினார். அதை விட ஒரு ஆதாரம் வேண்டுமா? சமூகத்தில் பெண்கள் தான் முதலிடம் என்பதற்கு வடிவாக சமாளிச்சார். சமாளிப்பு ஒரு கதை ஒன்று சொல்றேன், கேட்டுக்கொள்றேன். ஒருவர் அந்த கள்ளத்தனமான இளநீ பறிப்பதற்கு இன்னொருவருடைய தோட்டத்தில் இருக்கிறார். எரிக்கோ அந்த இளநீ கிட்ட போயிட்டான். தோட்டக்காரன் கண்டுட்டான். மெல்ல இவர் இறங்குறார். இறங்குனோடனே கேட்டிருக்கான் தோட்டக்காரன், என்னதுக்கு ஏறின நீ என்று சொல்லி. இவருக்கு சமாளிக்கிறதுல கட்டிக்கிறார். இவரை விட்டு கொடுப்பு சமாளிப்போம். புல்லு புடுங்க ஏறின நான். என்னத்துக்கு? பசுவுக்கு புல்லு புடுங்க ஏறின நான். மரத்துல எங்கடா புல் இருக்கு? அதான் இறங்குற. இப்படியான சமாளிப்புகளோடு வாழ்ந்து
கொண்டிருக்கின்றோம். இங்கே நிறைய ஆண்கள் ஏனென்றால் எப்படியோ வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் சமூகத்தில் அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் பெண்கள் தான். ஏனென்றால் ஆண்கள் என்கின்ற ஆதாரத்தை கூட வழி நடத்துபவர்கள் பெண்கள். பெண்ணில்லாத உலகத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். எப்படி எங்களால் வாழ முடியும்? எப்பொழுதுமே மன அழுத்தங்களோடு வாழுகின்ற நாங்கள் வீட்டை போயிட்டு அந்த பெண்ணிட்ட ஒரு வார்த்தை பேசுகிற போது எங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கின்ற உலகில் சிறந்த மாத்திரை பெண்கள் தான் என்று நான் அடித்து இந்த இடத்துல இந்த மாத்திரையை பற்றி சொன்னாரு. இதை விட வரணும் தேவையா நமக்கு? நான் இப்படித்தான் எங்கண்டாலும் போகக்குள்ள என்ன பொக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சுக் கொள்ளுவேன். ஏதாவது சிக்கல் பிரச்சனை வந்தா நான் போட்டோ எடுத்து பார்ப்பேன். இதை விட பிரச்சனையா இனி வேற போகுது. இது இந்த மனைவியில போட்டோ நானும் அப்படித்தான் போட்டோ வச்சு கொள்றதா. இந்த உலகத்திலேயே நமக்கு நான் யோசிச்சேன், இப்படியான ஒரு மனைவி வாய்க்காமல் போயிருந்தால் ஆஹா என்ன நடந்திருக்கும், எங்களுடைய நிலை எப்படி போயிருக்கும். இப்பொழுது ஒரு அதைத்தான் சொல்லுகின்றார்கள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், சும்மா கொடுக்கிறார் ஆக்கள். அப்ப இதற்கு பச்சை நேரம் வந்து புருஷன் அமைவதெல்லாம் புள்ளியார் கொடுத்தார். சரி, நாங்கள் ஏன் சமூகத்தில் பெண்கள் முன்னேற்றத்தில் முக்கியமாக இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் ஆண்கள் நிறைய இருக்கின்றீர்கள், நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்கள் தடம் மாறி போகின்ற பொழுதுகளில் எல்லாம் அவர்களை வழிப்படுத்துபவர்கள் பெண்கள். அது உண்மை. வாழ்க்கை என்பது குடும்ப வாழ்க்கை தான் சமூகத்தின் அடித்தளம். அநேகமான குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களுக்கு இருக்கின்ற சபல புத்தி இருக்கின்றது. தயவு செய்து கோவிக்காங்க, நான் வெளியில போகணும். சபல புத்தி ஏற்படும், எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்படலாம். ஆனால் பெண் என்பவள் அதை புரிந்து கொண்டு மிக நிதானமாக அந்த குடும்பத்தை தடம் மாறாமல் பாதுகாக்கின்றவள் தான் பெண். நீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே, உங்களோட வீட்டை உங்களை தேடி வார நண்பர்களை உங்களுடைய மனைவி எவ்வளவு இலகுவாக புரிந்து கொள்ளுகிறாள். நாங்க பெரிய கதையில் இப்ப காய்க்கிற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் சமூகத்தின் பெண்கள் தான் மிகச்சிறந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவர்களிடம் இருக்கின்ற 4448 சென்சஸ் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாலும் உருவாக்க முடியும். ஒரு மனைவி கேட்டு சிரிக்கிறாங்களே, சந்தோஷமா இருக்கு. ஒரு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் எனக்கு ஒரு கைதட்டல் தாருங்கள், கேட்டு வாங்க. ஒரு 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 நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில நாம ஒரு ஒரு ஃப்ரெண்டோட வெளியே போக போறோம். ஒரு சுவாரஸ்யத்தை சொல்றேன். இவர் என்ன செய்வாரம்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை வெளியில போக்குள்ள எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி தான் வெளிக்கிறேன். ஆனா நம்மட பொம்பளை பிள்ளைகள் சத்தியமான இன்டெலிஜென்ஸ் தானே, ஆர்டிபிஷியல். அப்படியாப்பா, இந்த மூத்தவன் ஒரே ஆபீஸுக்கு வரணும் மட்டும் தான் விரும்புறான், இவன் என் கூட்டிட்டு போங்க, விஷயம் முடிஞ்சு. இப்படித்தான் மூத்தவன் பிரச்சனையா இருக்காது. தடமாறி போவர்களை காக்கிறார். உங்களோட வீட்டுக்கு விருந்தாளி வருகிறார் என்றால் நான் சொன்னேன், இந்த சென்சஸ் பார்த்திரும், இவன் என்னத்துக்கு வந்திருக்கிறான். ஒன்றும் தேவையில்லை. நான் வீட்டுக்கு வார விருந்தாளியோ யாரோ வந்தா, அந்த மனைவியானவள் முகத்தை கொஞ்சம் சுண்டித்திருந்தா எல்லாம் போச்சு. அவளுடைய இன்முகம்தான், இனிய முகமும் அன்பான வரவேற்பும் ஆறுதலான வார்த்தையும் தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். இல்லாட்டி நம்மள நகர்த்தும். ஒரு நண்பனை மிக இலகுவாக புரிந்து கொள்ளுவாள். அந்த நண்பன் எப்படியா சிம்பிளா புரிவாள். அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இவன் பொறுப்பானவன் அல்லது இவன் கூடாதவன் என்னுடைய கணவனை வேறு திசைக்கு கொண்டு போறான் என்றால் ஒரு இதுக்கு ஒரு உதாரணம் கட்டாயம் சொல்லணும். பெண்கள் மிக நுணுக்கமாக ஆராயக்கூடியவர்கள். அதான் சொல்லிட்டேன். எந்த திருமணத்தில நடந்த கதை உண்டு சொல்ல வாயா கேளுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே களத்துல போடுற, இங்க எப்படி சொல்றாங்க, முதலாவது சாப்பாடு கொடுக்கிற அந்த மணமகள் மணமகனுக்கு முதலாவது சாப்பாடு கொடுக்கிற அதுக்கு போயிருந்தாச்சு.
3 மணிக்கெல்லாம் கல்யாண வேலைக்கு எழும்பி அரப்பு வச்சு அங்கோடி இங்கோடி வீடியோ எடுத்து போட்டோ பிடிச்சி கஷ்டப்பட்டு போய் சாப்பிட குந்தியாச்சு இருந்தாச்சு. ஜன்னல் கம்பிக்குறால பாட்டியம்மா இட்டி பார்த்து திரிக்காவும். பாட்டியம்மாட்ட இன்னொரு அம்மா கேட்கிறாவு, மாப்பிள்ள சாப்பிட போறாரு, நீங்க நெட்டி பார்த்து திரிக்கன்னு சொல்லி. இல்ல அவர் என்ன சாப்பிடுறாருன்னு பார்க்க போறாரு. ஏனென்று அவ கேட்கா. பாட்டியம்மா சொல்றா, இந்த மாப்பிள்ள சுண்டலை சாப்பிட்டாங்கண்டா சுண்டி சுண்டி இழுப்பான், சொதிய சாப்பிட்டாண்டா சோக்கான மாப்பிள்ள, குழம்பு கறியை சாப்பிட்டாண்டா கொதி விடலாம். எனக்கு எது காதுல கேட்கல, நான் பசியில சோத்தள்ளி சாப்பிட்டேன். பாட்டி சொல்ற, இவன் தான் சோத்து மாடு. பாருங்க, இப்ப நுணுக்கமாக அன்றைக்கே மாப்பிள்ளைய கணக்கு போட்டதாரு அந்த பாட்டியம்மா வந்தா. இவருக்கு பிறகு இவர் கல்யாணம் கட்டினார். இது தெரிஞ்சு இவர் என்ன செய்யிருக்காருன்னா, நாம அதை இது தொடாம எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம். அவர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இவன் வந்தாங்கன்னா இந்த குடும்பத்தை குழப்பி அடிக்க போறாண்டி அப்படி. சரி, அடுத்த இந்த பாட்டி அம்மா என்ற சென்சஸ் ஒரு சமூகத்தினுடைய தலைவி. ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை தெரிவு செய்வதற்கு அதைவிட சிறந்ததொரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்க முடியாது. அது 2 பேராக பிழைச்சு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண் வந்து போகிறான் என்றால் அவனை பார்த்து புரிந்து கொண்டு யார் எதிர்த்தாலும் அவனை பற்றி மிக நிதானமாக சோதனை செய்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். புள்ளையும் விரும்பி விட்டாள், உண்மையில பொடியனும் குத்தமில்ல, தை தை பைய கதை பேசி பக்குவமா கல்யாணம் முடிச்சு வைப்போம். எப்படி? இதுதான் வாழ்க்கை. எனவே பாருங்கள், சமூக முன்னேற்றத்திலே திருமணம் என்பது முக்கியமான ஒன்று. அதற்கு அத்திவாரமாக இருக்கின்ற மூத்த பெண்கள், பாட்டி அம்மா, அம்மம்மா, இவர்கள் அத்திவாரமாக இருந்து அதனை சரியாக வழிபடுத்துகின்றார்கள். அப்படித்தான் சமூக முன்னேற்றத்தில் பங்களிப்பு செய்கின்றார்கள். இறுதியாக நாங்கள் எல்லோரும் ஒரு சங்கம் வைத்திருக்கின்றோம். சங்கத்தின் பெயர் மானாமான சங்கம். மானாமான சங்கம். அதன் விளக்கம் மனைவியிடம் மண்டியிட்டோர் சங்கம். அதுக்கு சில தகைமைகள் இருக்க வேண்டும். அந்த தகைமைகள் என்னவென்றால், ஒரே திட்டு வாங்கணும், ஒரு 30 தரமாவது அடி வாங்கி இருக்கணும். எதுவும் பிரச்சனைண்டா மெல்ல வீட்டை போய் சத்தம் போடாம இந்த கையை கொடுக்கணும். அவன் திருப்புவா, அப்படி சிவன் திருப்புவாவு சந்தோஷமா அதை அனுபவிச்சுட்டு இருக்கணும். நாங்க உங்களோட குடும்ப பிரச்சனைக்கு வரல. இதுக்கு உங்களுக்கு விருப்பமா? இல்ல, விருப்பம் இல்ல. இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், வாழ தெரிந்த ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்ணை மதித்து பெண்ணினுடைய குண இயல்புகளை உள்வாங்கி பெண்ணை பெரும் தெய்வமாக கருதி பெண்ணோடு வாழ்ந்து இந்த சந்ததிக்கு விருட்சமாக இருக்கின்ற பெண்ணை மதிக்கின்ற ஒவ்வொரு ஆண்மகனும் அவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த 2 பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள். நாங்கள் எல்லோரும் ஆண்கள், நாங்கள் ஒரு மீட்டர் வாழ்க்கை வாழ்றாங்க, அது எங்களுக்கு தெரியும். அதாவது மனைவியை அல்லது பெண்களை எந்த அளவுக்கு நோக வைக்கலாம் என்றதுக்கு ஒரு மீட்டர் வச்சிருக்கிறோம். மிக நிதானமான மீட்டர். அது பெருசா நாங்க செய்யறதில்லை, அவர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு போனாலும் நாங்க அதை நித்தாட்டிடுவோம். அதுல மிக கட்டிக்காரர்கள் இவங்க 2 பேரும் 10க்கும் போக மாட்டாங்க. உண்மையா எனக்கு தெரியும், பெண்களை நோகாம பாக்குறதுல இவங்க 2 பேரும். ஏன் இவ்விடத்துல வந்து அதை மாறினாங்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்களை மன்னியுங்கள் என்று கேட்டு இந்த வாழ்த்துக்கு நன்றியோடு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக யாருக்கு பொது மன்னிப்பு இல்லாட்டியும் இவங்களுக்கு பொது மன்னிப்பு இருக்கு. ஏனென்றா பொது மன்னிப்பு இல்லாதாலே பாரிய பிரச்சனைகள். எனவே நான் அதை வழங்க ஆயத்தமாக இருக்கின்றேன். மிக முக்கியமாக இப்படித்தானே பட்டிமன்றமாக இருந்தாலும் மேடை பேச்சாக இருந்தாலும் அனுபவம் பேசும். அதுதான் ஐயா பேசியிருக்கிறார். ஒவ்வொருவரும் இந்த பெண்கள் ஆண்கள் என்கின்ற விடயத்திலே தங்கள் குடும்பத்தோடும் ஒட்டித்தான் பேசுகின்றார்கள். எனவே நீங்களும் இப்பொழுது காட்சியாக பார்க்கலாம். உங்கள் குடும்பத்திலே எங்களுடைய சமூக முன்னேற்றத்தில் ஆண்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது, பெண்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது.
ஒரு கல்வியை எடுத்துக்கொள்வோம். உண்மையிலே அந்த குழந்தை கல்வி கற்று தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை யாரின் கையில் தங்கி இருக்கிறது? ஆண்களா பெண்களா? அம்மாவா அப்பாவா? இலகுவாக பதில் சொல்லலாம். எனவே அந்த தாயானவள் சரியோ பிழையோ அது வேறு ஆராய்வு. ஆனால் ஓடி ஓடி நாளாந்தம் அந்த குழந்தை தனது கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கல்வி ரீதியாக எங்கள் பகுதிகளிலே இங்கும் இருக்கலாம் பிடி அரிசி என்று ஒன்று சமைக்கின்ற போது ஒரு பிடி அரிசி எடுத்து மண்பானைக்குள்ளே இதை எடுத்து போட்டு வைப்பார். எப்போதாவது ஒரு நாள் கஷ்டம் வருகின்ற போது அந்த பிடி அரிசி ஞாபகத்துக்கு வரும். அது அன்றைய நாளின் வறுமையை போக்கும். பாருங்கள், பெரிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தேவையில்லை. ஆனால் அந்த பிடி அரிசி என்கின்ற சேமிப்பின் ஊடாக குடும்பத்தின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்றவர்கள் பெண்கள். பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் கோழி சண்டை வரும், வேலி சண்டை வரும், பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துல ஒரு அம்மா ஒரு தாயானவள் அதை சமாதானப்படுத்துகின்ற பண்பு. ஆத்திரம் வருகின்ற ஆணுக்கு உடனடியாக தண்ணிச்சம்பை கொடுத்து கொஞ்சம் குடிச்சு திரிமகன் என்று சொல்வது ஒரு தாய். இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு தாயானவள் பெண்ணானவள் ஒரு குடும்பத்தினுடைய சமூகத்தினுடைய சமாதான தேவதை என்று கூற நாங்கள் முடியும். இருந்தாலும் இந்த இறுதி பேச்சாளர் என்ன சொல்லுகின்றார் என்று பார்த்து எனக்கு தீர்ப்பை வழங்க இருக்கின்றேன். பாலமீன் மடு இரா கலைவேந்தன் அவர்கள். நாவினால் தொட்டாலும் இனிக்கும், தொடாது பார்த்தாலும் அழகு ஜொலிக்கும், அண்டம் பேரண்டமென தேடி பார்த்தாலும் அங்கே மூத்த நரை கொண்டு தமிழில் ஒரு வார்த்தை ஏனும் அமர்ந்திருக்கும். தாய் தமிழை வணங்கி, அவையை வணங்கி, எங்களுடைய நடுவரையும் வணங்கி, நடுவர் அவர்களே அந்த ஆரம்பத்துல சொன்னீங்க ஒரு கதை உண்டு. நான் ஒன்றுமே சொல்ல என்னென்றால் உண்மையிலே யார் என்ன சொன்னாலும் நான் ஆண்கள் பக்கம் தானே. நானும் ஒரு ஆண் இல்லையா? ஆண்கள் தான் சமூக முன்னேற்றத்திற்கு பிரதான காரணம். நீங்க ஆரம்பிங்க. பெண்ணில்லா வீடு பேய் வீடு அது சும்மா எல்லாம் சொல்றது சொன்ன அது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் இன்னைக்கு வார இந்த படங்களை பார்த்தே இல்லடா, பேய் படங்கள் முழுதையும் பார்த்தே இல்லடா. வார பேய் முழுதும் பெண்கள் தான். அதுல எந்த விதமான ஒரு ஆண் பேய் பேய் பாத்திரம் நடிப்புக்கு பாத்திரம் கொடுக்கின்ற போது ஆண்களுக்கு பேய் பாத்திரம் கொடுக்க இயலாது. அப்படியா? கொடுக்கலாம். அப்ப அந்தந்த இயல்புகளோட இருக்கிறாங்களுக்கு தான் அந்தந்த பாத்திரங்கள் பொருந்தும். சொல்லுவாங்க 5 ரூபாய் பஞ்சாச்சாரம் சொல்லுவாங்க. சொன்னாரு வரவேற்புக்கு 2 பொம்பளை பிள்ளையில விடுறான். இப்ப எல்லாம் எங்க வரவேற்புக்கு பொம்பளை பிள்ளையில விடுறான்? 2 பொம்மையை கொண்டு நீ தாடுறான். எல்லா ஹோல் வாசல்லையும் 2 பொம்மை மறிக்கப்படி. அது என்னடா கூடுதலாக மேக்கப் போட்டு கிரிக்கமெண்டா கோடு விழுந்துருமன்றதுக்காக உம்மண்டத்து பிடிச்சி நிற்கிறது. அதையும் சொல்ற நடுவர் அவர்களே, ஒரு புது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 2 லட்சம் போதும். ஆனா இந்த கல்யாணத்துக்கு மேக்கப் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பொம்பளைக்கு எவ்வளவு வேணும்? இது உண்மையா நடந்த சம்பவம். வைத்தியர் ஐயா அவர்களே, திருமணம் கடந்த திருமண நாளுக்கு திருமணம் முடிந்து ஒரு 3 நாள் அந்த மாப்பிள்ளை கத்தி கொண்டு வாரான், அழுது கொண்டு வாரான், ஓண்டு கத்தி கொண்டு வாரான். அது இல்ல பிரச்சனை. அவன் அன்னைக்கு தான் கழுவி போட்டு பார்த்திருக்கான். அது வேற பக்கம். அது இருக்க நான் கேட்டேன், என்ன மாப்பிள்ளை என்ன பிரச்சனைன்னு சொல்லி. மாமா, நான் பொண்ணை பார்க்க போக சொன்ன நான் முடிஞ்ச அந்த வீட்டுக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சு விடுங்க, ஒரு 85,000 ரூபாய் காசியா போகும் என்று சொல்லு. ஆனா மாமா, இந்த மனைவிக்கு அடிச்சிருக்காங்க பெயிண்ட் 3.5 லட்சம் ரூபாய். 3 வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மாமான்னு சொல்லு. அதை விட இல்லாம இப்ப கேட்டுக்கொண்டிருக்கலாம் அயம் பண்ணணுமா? என்னத்த தன்னை அயன் பண்ற பிரச்சனை போய் கொண்டிருக்கீங்க. அது இருக்கட்டும், நீங்க ஆரம்பிங்க. அந்த அயன் பண்ற உடுப்பெல்லாம் அயன் பண்ணி கொடுத்தது மனைவியா? இந்த உடுப்பு அயன் பண்ணது அழகுதான். நான் அங்க இருந்து உண்மையான சம்பவம். இன்னைக்கு இந்த உடுப்பு அயன் பண்ணது அழகுதான். ஏனென்றால் சுருட்டி மட்டிக்கு கட்டி தூக்கி எரிஞ்சு விட்டுருக்காள் மனைவி கொண்டு போய் சேர்த்து வருகிறது. உண்மை, நான் உண்மையாக போய் சொல்லவில்லை. அந்த வீடியோஸ் நம்மளை பார்த்து அவருடைய மனைவியும் பாப்பா நினைக்கின்றேன். உண்மையாக கொண்டு வந்த அந்த 2 ஆடைகளையும் நீட்டாக அயன் பண்ணி கொடுத்தது அழகுதான் என்பதை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன்.
நடுவர்களே சொன்னார்கள் அமைச்சர்கள் பிரதமர் எல்லாருமே பெண்கள் தானா. ஆனால் 6 பெண்களா இருந்தாலும் ஜனாதிபதி யார் தான் நடுவர் அவர்களே? அந்த ஜனாதிபதி கடைசி முடிவாங்க அடுப்பாங்களா சொன்னார் ரம்பையா. பெண்கள் எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஒத்துக்கொள்றோம். அவங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எரரை மட்டும்தான் பிடிக்கும். எரர் மட்டும்தான் அதுக்கு தெரியும். நாம ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயத்தை செய்தா வெரி குட் கை அடிக்காது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க பிள்ளையா ஏதாவது கோடிங்க என்டர் பண்ணீங்கடா எரர் என்று வந்து விழும். ஆனால் சரியாக என்டர் பண்ணீங்கடா வெரி குட் என்று சொல்லாது நடுவர் அவர்களே. இதுதான் பெண்களினுடைய இயல்பு. எப்பவுமே பிழைதான் பிடிக்கும், அங்க சரியானதை பாராட்டாது. ஆண்கள் எல்லாம் ஒரு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் நடுவர் அவர்களே. அது இயற்கையான ஒரு இயற்கை நுண்ணறிவு. அதைத்தான் நாங்க சொல்றோம். அந்த இயற்கை நுண்ணறிவு தான் எங்களுடைய சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் பங்களிப்பு செய்து நடுவர் அவர்களே. நீங்க சொன்னீங்க அந்த தொலைக்காட்சியிலே வருகின்ற நாடகங்களிலே பேயாக காட்டு இருக்கட்டும், எங்களுடைய சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், நாங்கள் கதாநாயகன் என்று ஆற சொன்னாலும் அங்கிருக்கின்ற பெண்கள் தான். அது பாஞ்சாலியாக இருக்கட்டும், என்ன இல்லையா, சீதையாக இருக்கட்டும், கண்ணகியாக இருக்கட்டும், மணிமேகலையா யாராக இருந்தாலும் அந்த காவியத்தை கூட சரியாக என்று சொல்லவில்லை, அந்த காவியத்தில் கூட முக்கிய இடம் வகிக்கின்றார்கள். நடுவர்களே, இந்த தலைப்பு வந்தவுடனே நான் யோசிச்சேன், உண்மையா யோசிச்சேன். நான் உண்மைக்கு விரோதமா பேசணுமா அல்லது பெண்மைக்கு விரோதமா பேசணுமா என்ற மனச்சாட்சி என்ன விடல நடுவர்களே. உண்மைக்கு விரோதமா பேசாத, அது பாவம். ஆகவே நான் பெண்மைக்கு விரோதமா பேசுவோம் என்று அதுவே மேலுக்கு பேச வந்திருக்கின்ற நடுவர்களே. அதாவது ஆண்கள் தான் எப்பவுமே சமூக முன்னேற்றத்திற்கு பங்காற்றுகிறார்கள், அதிலும் அதிகம் பங்காற்றுகிறார்கள். பெண்கள் பங்காற்றவில்லை என்று எங்கேயுமே நாங்க பதிவு பண்ணல. அதிகம் ஆறு பங்காற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆண்கள் தான் நடுவர்களே. இப்ப 8 மணி செய்தி போகும், சக்தியிலையோ என்னதுலையோ 8 மணி செய்தி போகும். இந்த செய்தியை பாக்குறது ஆறு நடுவர்களே வீட்டுல இருந்து இல்ல, செய்தியை பாக்குற ஆறு தெரியாது. அந்த 8 மணி செய்தி போக நமக்கு சாப்பாடு வரும். ஏன் அப்ப நாடகம் பார்க்கலாம், மற்ற நாடகம் பார்க்கலாம். இந்த செய்தி போக்குள்ளையும் அதை நித்தாட்டி அதை நான் நாடகம் பார்க்க போறோம் என்று சொல்லி அந்த உலக அறிவை கிடைக்கிறதையே தடுக்கிறது இந்த பெண்கள் தான். இதை பாத்தீங்கன்னா இந்த பேப்பர், தினசரி பேப்பர் வருது, இந்த பேப்பர் வாசிக்கிறாரு கூட ஆண்களா பெண்களா நடுவர்களே? ஆண்கள் தான். அதை பார்த்தா தான் எங்களுடைய சமூகம் முன்னேறும் என்ற ஒரு எப்பயாவது பெண்கள் எங்கேயாவது நியூஸ் பேப்பர் வாங்கி வாசியதை பார்த்திருக்கீங்களா? அதிகம் நீங்க வாங்குற பேப்பர்ல சாப்பாடு கட்ட பயன்படுத்துவாங்க. அதை 2 மனுஷி காலையில எப்பயுமே 5:30 எழும்பிடுவாள் நடுவர்களே. எழும்பி என்ன எழுப்பி விடுவாள், 5:30 எழுப்பிட்டு போட்டு அவள் படுத்துருவாள், மிச்ச வேலை பொழுது நான் பார்க்கணும். இதுதான் நிலைமை. இதுதான் நம்ம எப்பயாவது இந்த ஆண்கள் மனைவியின் தங்கச்சிக்கு ஏசிரிக்கமா ஏசுவோமா சொல்லுங்க பாப்போம். இல்ல அதே நேரம் எங்கட தங்கைமாருக்கு எங்கட அக்காமாருக்கு ஆறு கூட ஏசுற சொல்லுங்க வடிவா பாருங்களே. எங்கட மனுஷி என்னட்டே சொல்லுவாள், உங்களோட தங்கச்ச கண்டா எனக்கு கட்டுப்பாரிக்கு விருப்பமே இல்லை, உங்களோட தங்கச்ச கண்டா. எப்பயாவது நாங்க சொல்றோமா நடுவர்களே, அடியை உண்ட தங்கச்ச கண்டா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றோம் நடுவர்களே. நாங்க அவ்வளவு எங்களோட பெரிய மனது நடுவர்களே, பெரிய மனது. இப்ப சமூக முன்னேற்றம் என்றது வந்து ஒரு லித்திலம் கலையகம் ஊடாக இந்த காணொளிகள் பதிவேற்றப்படுகின்ற போதுதான் சந்தோஷம். நாங்க மண்டகப்பில வாழலாம திரும்ப யாழ்ப்பாணம் வரணுமாங்கிறது முடிவெடுக்கப்படும். நடுவர்களே, இந்த சமூக முன்னேற்றம் என்று சொல்லிக்கல இந்த அதிக கருப்பு பணம் வச்சிருக்கிறார்கள் யாருன்னு தெரியுமா? இந்த கல்யாணம் கட்டுற பெண்கள் தான். ஒவ்வொருத்தர கழுத்திலையும் 30 பவுன் 40 பவுன் 21 பவுன் அண்டு அப்படியே தொங்கு நடுவர்களே. அவ்வளவு கருப்பு பணம் அப்படியே டம் ஆகுது. அந்த பணம் ஒன்றுக்கும் பிரயோசனமே இல்லை. எவ்வளவு பட்டி பெருசா போட்டு வார. அது எங்க போடுற திருவிழா, கோயில் திருவிழாக்கு ஸ்பெஷல். அங்க கோயில் திருவிழாக்கு போய் லைன்ல ஆம்பளை நின்று கும்பிடுவான். நீங்க பாத்திருக்கீங்களா? ஆம்பளை நின்று கும்பிடுவான். ஆனா பெண்கள் அப்படி இல்லை. அவள் என்ன போட்டு வந்திருக்காள், இவள் என்ன போட்டு வந்திருக்காள், அது என்ன சாரி இது என்ன சாரி என்று அடுத்த நாள் அதை அப்டேட் பண்ணணுமே, மாமாங்க கூட்டிட்டு போனோம். அதெல்லாம் பெரிய பிரச்சனை நடுவர்களே, கடும் பிரச்சனை. சமூக முன்னேற்றத்திற்கு மாத்திரமல்ல நடுவர்களே, ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்திற்கும்
எங்கட ஆண்கள் தான் நடுவர்களை காரணம். ஆண்கள் இல்லை என்றா பெண்களும் இந்த நேரத்துல முன்னேற முடியாது. உதாரணமா ஒன்று சொல்றேன் நான். எங்கட ஔவையார் ஆத்திசூடியில ஒரு சொல்லி இருக்கிறாங்க, தையல் சொல் கேளேல், தையல் சொல் கேளேல். பொம்பளையில சொல்ற கேட்டுறாத, நீ அழிஞ்சிருவா. ஆனா அதே நேரம் எங்களுடைய பாரதி என்ன சொல்லியிருக்காங்க நடுவர்களே, தையல் உயர்வு செய். ஆண்கள் தான் பெண்களையும் தூக்கி பிடிக்க வேண்டியிருக்கிறார்கள் அவர்களே. புறநானூற்றுல ஒரு பாட்டு வருது, 312 பாட்டு நினைக்கிறேன். இன்று புறந்தறுதல் என் கடன், தாயின் கடன், அவனை சான்றோனாக்குதல் தந்தையின் கடன். இந்த பாட்டு ஆறு படிச்சேன்டா அந்த புறநானூற்றுல பொன்முடியார் என்ற ஒரு பெண் கவிஞர், பெண் கவிஞரே சொல்றான் என்ன ஆதாரங்களை தேவையில்லாது. அப்ப என்ன செய்யலாம்? பெற்று தாரது மட்டும்தான் என்ற வேலை, சான்றோனாக்குதல் தந்தையினுடைய கடன். ஆகவே அத்தனை சான்றோர்களும் ஆண்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பது உங்களுடைய கருத்து. அப்படியா? இந்த சமையலை பத்தி சொன்னாங்க சமைக்கிறதா எங்கேயாவது ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல சமையல், இந்த திருமண நிகழ்வுகள் எங்கேயாவது பொம்பளைகள் சமைச்சு கண்டிருக்கீங்களா நீங்க? அவங்க சின்ன சமையல் சமைப்பாங்க. அது ஏன் அதுவும் பிள்ளையாதான் சமைப்பாங்க, அது வேற விஷயம். ஏன் அதை சமைக்க விடுறல பெரிய பெரிய சமையல்கள் சொன்னா, பெரிய சமையல் செய்யக்குள்ள ஒரு ஆள் நின்று சமைக்கிறாங்க அவர்களே, ஒரு 4-5 பேர் நின்று சமைக்கணும். ஒரு ரூமுக்குள்ள நீங்க ஒரு 40 ஆம்பளைகளை விடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு 10 வருஷம் வாழ்றாலும் வாழ்வார்கள். ஒரு ரூமுக்குள்ள 2 பொம்பளையை விட்டு பாருங்க, அன்னைக்கே அடிச்சு துவச்சு பிரிச்சு பிரச்சனை வந்து வெளியே வந்துடும். இந்த ஸ்டீம் ஒர்க், இந்த அணி செயற்பாடுன்றது பெண்கள்கிட்ட கொஞ்சம் குறைவு நடுவர்களே, இல்லைன்றே சொல்லலாம். அதாலதான் இந்த சமையல் பிழைச்சிடப்படாததுக்காக அந்த ஆம்பளைகள்கிட்ட கொடுக்குறேன். ஒரு 5 ஆம்பளைகள் 10 ஆம்பளைகளா சேர்த்து அந்த பெண்கள்கிட்ட கொடுத்த அந்த சமையல் சோக்கரிக்கு மண்டைக்கு நிகழ்வு நடத்தின மாதிரி நடுவர்களே. இதான் நாங்க சொல்றோம். நான் நினைக்கிறது பட்டிமன்றத்தை பார்த்தால் பெண்கள் அமைப்பெல்லாம் போர்க்கொடி தூக்குங்களோ தெரியாது. நீங்க வடிவா பாருங்க, 30-40 வயசுல இந்த பொம்பளைகளுக்கு நிறைக்காது, பெண்களுக்கு மொட்டை விழாது. ஆனால் ஆண்களுக்கு நிறைச்சிரும், மொட்டையும் விழுந்துரும். ஏன் தெரியுமா நடுவர்களே? அவ்வளவு மண்ட கனம் நடுவர்களே, அவ்வளவு பிரஷர், அவ்வளவு பிரஷர். இந்த சமூகத்தை முன்னேற்றணும், குடும்பத்தை முன்னேற்றணும், பொஞ்சாதியை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், முழுதும் அவ்வளவு பிரஷர் கூடி 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 மண்டை சூடாகி ரத்தம் சூடாகி தான் இந்த நிறைக்கிறது. 30-40 ஆண்களுக்கு நிறைச்சிடும். இதெல்லாம் நடுவர்களே ஒரு எங்க கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற உதாரணங்கள் இதெல்லாம். குடும்பம் என்றா என்ன நடுவர்களே? குடும்பம் என்றா என்ன? குடு இன்பம், குடு இன்பம் கொடுக்கணும், இன்பத்தை கொடுக்கணும். ஆனால் அந்த இன்பத்தை கொடுக்கிறதுக்கும் காரணம் எங்களுடைய ஆண்கள் தான் நடுவர்களே. எப்படி சுத்தி வளைச்சு கொண்டு வராரு? ஆண்கள் தான், ஆண்கள் தான் எப்பவுமே ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷமாக அந்த குடும்பத்தை நாங்க வச்சிருக்கிறதுக்கு பெரிதும் நாங்க உதவி செய்யறோம் நடுவர்களே. ஒரு சின்ன ஒரு எங்க எந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த மனைவிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கதைக்கிற கதை தான் கடைசி கதை. அந்த கதையோட அந்த மனைவி அதுக்கப்புறம் கதைக்க மாட்டாள் நடுவர்களே. நான் அப்படி வச்சிருக்கேன் அவளை. எப்படி ஒண்டி நான் செய்தான் புல பண்ணிச்சு போல் விஷயம் முடியும். இந்த கதையோட ஆனா இவரு மன்னிச்சு சொல்றா காலையே விழுந்துரும். அந்த ஏன் பெண் பிரச்சனை? அதான் பிரச்சனை. இன்றைய பெண்கள்கிட்ட ஒரு நினைப்பு ஒன்று இருக்கு, ஆணண்டா உழைக்கணும், பெண்ணண்டா வீட்டை பார்க்கணும் என்று. அந்த நினைப்பாலதான் இந்த சமூக முன்னேற்றம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு நடுவர் அவர்களே. ஆண்களும் உழைக்கலாம், பெண்களும் உழைக்கலாம், 2 பேருக்கும் உரிமை இருக்கு, 2 பேருக்கும் திறமைகள் இருக்கு என்ற ஒரு நினைப்பு போய் என்கிற காலகாலமா நாங்க இந்த பேட்ரியோட்டிக் சமூகம் கொண்டு வர இந்த விஷயங்கள், ஆண்கள் என்றால் உழைக்கணும், பெண்கள் என்றால் வீட்டில் இருக்கணும், இந்த விஷயங்கள் அதிகமாகி இந்த பெண்கள் எங்களுடைய இந்த சமூக முன்னேற்றத்திற்கு காரணமாக இல்லை, அதிகம் காரணமாக இல்லை, ஆண்கள் தான் அதிகம் காரணமாக இருக்கின்றார்கள் என்று கூறி அடித்த மணிக்கு அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகளை கூறிக்கொண்டு பல எடுத்துக்காட்டுகளை கொண்டு வந்தார். ஆண்கள் தான் என்பதற்கு ஆண்கள் அனைவரையும் ஆசுவாசப்படுத்துகின்ற விதமாக தனது தலைப்புக்கு ஏற்றால் போல் நல்ல கருத்துக்களை முன்வைத்தார். உண்மையிலே ஆண்களா பெண்களா என்கின்ற விடயத்துக்கு அப்பால் குடும்பம் என்றால் கோயில். அந்த கோயில் பயபக்தியுடன் பண்பாக இருக்க வேண்டும் என்பதை எல்லோரும் விரும்புவார்கள். முதலாவதாக குடும்பத்திலே அந்யோன்யம், அன்பு இருக்க வேண்டும். அது இல்லாமல் விடுகின்ற பட்சத்திலே குடும்பத்திலே பிரச்சனை உருவாகின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலேயே உருவாகின்ற பிரச்சனை சமூக பிரச்சனையாக தோற்றம் பெறுகின்றது. ஆகவேதான்
இந்த சமூகம் முன்னேற்றம் அடைய வேண்டுமாக இருந்தால் அதிகம் இல்லை என்று ஆண்கள் இல்லை என்று இவர்களும் சொல்லவில்லை, பெண்கள் இல்லை என்று அவர்களும் சொல்லவில்லை. இதிலே எங்களுடைய டாக்டர் ஐயாவோடு நாங்கள் பேசுகின்ற போது கூட ஒரு வார்த்தையை சொன்னார், அதிகம். இதில் யார் அதிகம், ஆண்களா பெண்களா என்பது. அதற்கு சிறந்த முறையிலே வாத பிரதிவாதங்களை முன்வைத்தார்கள். உண்மையிலே குடும்பமாக இருக்கலாம், நல்ல உறவாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் நன்றாக யோசியுங்கள். ஒரு நல்ல காரியத்திற்கு, ஒரு திருமண வீட்டிற்கோ எதற்கோ கணவன் மனைவி இணைந்து செல்லுகின்ற போது இருக்கின்ற அன்பு, அந்த பார்வை, தனியே கலைவேந்தன் மட்டும் செல்லுகின்ற போது இருக்கின்ற பார்வை. எனவே அந்த பெண் ஆன துணையால் என்று கூட சொல்லக்கூடாது, இணையால். துணை அல்ல, அவள் இணைந்தவள். அந்த இணையாலோடு செல்லுகின்ற போது உண்மையிலே அது ஒரு அற்புதமான தோற்றமாக காட்சியளிக்கும். எனவே அது சமூக முன்னேற்றத்திலே பெண்கள் தான் காரணம் என்று நாங்கள் தீர்ப்பு சொல்லல, அந்த விடயத்துக்கு வரலாம். அதுபோல்தான் ஆண்கள். எனவே ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்பது எனது வாதம். இருந்தாலும் இங்கு இடம்பெற்ற வாத பிரதிவாதங்களை அடிப்படையாக வைத்து, இங்கு இருக்கின்ற பார்வையாளர்களையும் வைத்து நான் எங்கால தீர்ப்பு வழங்கினா அடி குறைய விடும் என்பதையும் நான் மனதில் இருத்திக் கொண்டு வீட்டை நான் போக வேண்டும் என்பதை விட்டாலும் வழியில உங்களுக்கு தீர்ப்பு எப்படி வரப்போகின்றது. இந்த சமூக முன்னேற்றத்திலே நாங்கள் சமூகம் என்று சொல்வது தனி நபர் தொடக்கம் இந்த நாடு வரைக்குமாக. ஏனென்றால் அரசியலிலும் பெண்களுக்கு சமமான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கூறுவது ஏனென்றால் அவர்களின் கருத்து ஆணித்தரமாக இருக்கும் என்பதால் என்று நினைக்கின்றேன். எனவே சமூக முன்னேற்றத்தில் அதிகம் பங்களிப்பது ஆண்களே என்று எனது தீர்ப்பினை வழங்குவதை விடுத்து, உண்மையாக எங்கள் மனச்சாட்சியின்படி சமூக முன்னேற்றம் அடைய எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண்ணானவள் துணிவு கொண்டால், வீரமங்கையாக எழுந்து நின்றால், உறுதியாக நின்றால், உணர்வாக நின்றால், சமூக முன்னேற்றம் அடைய அதிகம் பங்களிப்பது பெண்களே என்று தீர்ப்பு வழங்கி நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தீர்ப்பு என்னவோ சமூக முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பு உன்னதமானதாக, அதிகம் உள்ளதாக தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் எங்களுடைய ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியம் மென்மேலும் வளர்வதற்கு இருவருடைய பங்களிப்பும் மிக முக்கியமானதாக நாங்கள் கருதுகின்றோம். அதன் தொடக்கமாக இன்றைக்கு யாழ் பிராந்திய மகளிர் அணியும் மட்டக்களப்பு பிராந்தியமும் இணைந்துதான் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தினை நடாத்தி இருக்கின்றது. நிறைவான பட்டிமன்றம் தந்த உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, எங்களுடைய ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தை தனது எண்ணக்கருவிலே உருவாக்கி அதை சிறந்த முறையிலே தன்னுடைய வேலைப்பளுக்களுக்கும் மத்தியிலே இதையும் தனது இரண்டாவது கண்ணாக கொண்டு நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவ நிபுணர் சிவன்சுதன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது அன்பு கணிந்த வணக்கங்கள். மட்டக்களப்பு மண்ணிலிருந்து இங்கு வந்து இப்படி ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை, மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பட்டிமன்றத்தை திறம்பட நடாத்தியதற்கு இந்த மட்டக்களப்பு பிராந்திய குழுவுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் ஒரு குறுகிய காலத்திலே அந்த தலைப்பு வழங்கப்பட்டாலும் மிகவும் சிறப்பாக அந்த விடயத்தை எடுத்து மிகவும் சுவாரஸ்யமான முறையிலே அதை திறம்பட செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து அவர்களுடைய திறமையும் அனுபவமும் வெளிப்படுகிறது. இதே போலத்தான் நம் மத்தியிலே பல சிறந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்பட வேணும், அவர்கள் முன்னுக்கு வர வேணும்.
இன்னும் பல கலைஞர்கள் வளர வேண்டும் என்று நாங்கள் விருப்பப்படுகிறோம். அத்துடன் எமது யாழ் பிராந்திய மகளிர் அணியினர் அவர்களுக்கு ஒரு குறுகிய காலத்திலே இதை திறம்பட ஒழுங்கமைத்து நடாத்தியமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எங்களுடைய இந்த வந்திருந்த மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இது பலரை சென்றடைய போகிறது. இந்த காணொளிகள் மூலம் இது பலரை சென்றடைய போகின்றது. பலருக்கு இது பிரியோசனமாக அமைய போகின்றது. எனவே அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உண்மையில் எங்களுடைய ஒன்றியத்தின் தலைவர் குறிப்பிட்டது போல மிகவும் பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அது பலருக்கு சென்றடையும். இந்த நேரத்திலே எங்களுடைய ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் யாழ் பிராந்திய கலை நிகழ்வாகட்டும், இன்றைய நிகழ்வாக ஆகட்டும், எமக்கு அனுசரணை தந்து எங்களுடைய நிதி வசதி எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்கு அனுசரணை தந்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு உறுதுணை புரிபவர்கள் பொன் சுபாஷ் சந்திரன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர், அவருடைய மகன் மருத்துவர் துஷ்யந்தன் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிடுமாறு உங்கள் முன்னாடி. வணக்கங்கள். அன்பு கலந்த வணக்கங்களை நான் சொல்லிக் கொள்வது எனது அன்பு ஆசான் சிவன் சுகன் டாக்டர் அவர்களை அடிகளந்து பாருங்கள். எல்லாரும் வந்துட்டு நான் 2 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன். எல்லாரும் வந்துட்டு மருத்துவத்துறையை தான் தேடிக்கொண்டு போவேன். ஆனால் எல்லாரும் வந்துட்டு ஐயா எவ்வளோ துறை இருந்தாலும் ஒரு இசைத்துறை, நாடகத்துறை என்று சொல்லி எங்களோட இசையையும் நாடகத்தையும் பாரம்பரிய வாழ்க்கையை அவர் கோட்டி கொண்டு சொல்கிறார். அதுலேயும் வந்துட்டு நான் வேற பார்த்து கொண்டிருக்கிறேன். முட்டை என்ற ஒரு நாடகம் நடித்த ஒரு ஐயா அதில் இருக்கிறார். ரைட். அப்போ நான் பார்க்க என்னுடைய தந்தை பொன் சுபாஷ் சந்திரன் அவர்கள் ஒரு இசைக்கலைஞர் இருந்தாலும் ஐயாண்ட ஒரு இதில் சொன்ன வார்த்தை, அதை நாங்கள் தேடி இசையை நாங்கள் தேடிக்கொண்டு போகணும் என்று சொல்லி. ஐயா அவர்கள் பட்டிமன்ற தலைவர் அவர்களே வணக்கம். நான் உங்களையும் உங்களோட இந்த சிறுவர் உங்களோட வருவாரே அவர் என்னை காணையில் நான் வேற மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது இதான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இப்போ சொல்லியிருப்பீங்க வந்துட்டு மனைவி தான் பேசுகிற சொல்லிக்கிறேன். வீட்டை போய் இன்னும் அடிக்கடி எனக்கு தெரியாது. வீட்டை போய் நெருப்படி விட பண்ணிக்கிறேன். என்ன அடி பூர விஷயம். ஆனால் சொல்லிக்கொண்டு என்னன்னு சொன்னாலும் வந்துட்டு நன்றி. இசையை வளர்ப்போம், இசையுடல் வாழ்வோம். என்னென்றிருந்தாலும் வந்துட்டு நாங்கள் ஒன்றொன்றா செய்து கொண்டு செல்வோம். அதுக்கு உண்மையிலேயே எத்தனையோ விஷயம் இருந்தாலும் வைத்தியர் என்கின்ற சிவன்சுவன் சார் அவர்கள் செய்கிற விஷயங்கள் பல பெரியது, சால சிறந்தது. அவருடைய ஒரு மருத்துவமனையில் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்படி செய்கிற விஷயம் நன்றி ஐயா. அந்த கலைத்தாகம் உங்களுக்கு தொடரணும், நம்மளோட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி அன்பு நம்ப சொல்லி நானும் இந்த சினிமாவில் பாடியிருக்கிறேன். அடுத்த ப்ரொஜெக்ட்ஸ் போய் கொண்டிருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஐயாண்ட ஆசீர்வாதத்தோட எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். நன்றி. அந்த கொடி கொடுத்ததுக்கும் நன்றியை கூறி முட்டை உங்களை சரியா பிடிக்கும் எனக்கு ஐயா. நாங்கள் பார்த்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் எங்கள்ட அண்ணா நிற்கிறார் வந்துட்டு வந்து கண்ணன் மாசம் அந்த மகன் அண்ணா வந்துட்டு இந்த என்ன சொல்றாரு சத்தியனா வந்து என்னோட சரியான ஒரு அன்பான ஒரு நண்பர். அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த இடத்துல எனக்கு அந்த அனைத்து பேருக்கும் நன்றியை கூறி அடுத்த விடைகள் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் போய்கொண்டு ஐயாண்டா வருஷம் நாங்கள் செய்வோம். நன்றி. பிடிக்கிறது போல் பாருங்கோ மனுஷி இதை வச்சு விட்டுருவா. சரியா? நன்றி நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லாததை அன்றே மறப்பது நன்று. இந்த வகையில் இந்த இடத்தில் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு எங்களுடைய மிக நீண்ட தொலைவிலே உள்ள ஊரிலிருந்து எமக்காக வந்து இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த உங்களுக்கும் நன்றிகளை கூறும் விதமாக டாக்டர் பிரம்னி அனிஷன் அவர்களை நன்றியுரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கங்கள்.
தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் சிவசுதன் ஐயா அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் யாழ் பிராந்திய மகளிர் அமைப்பு தன்னிறைவடைகின்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு பட்டிமன்றத்துக்கு நடுவராக வந்திருக்கும் கதிரவன் தானா இன்பரசன் அவர்களையும் அவர்களுடன் இணைந்த சிறப்பு பட்டிமன்றத்தின் பேச்சாளர்களான சோலையூர் தனுஷ்கரன் பால மீன்மடு கலைவேந்தன் கலைஞர் அழகுதனு கவிஞர் ஆன அன்பழகன் குரூஸ் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அவர்களுடன் இணைந்து இந்நிகழ்வு சிறப்புற நடாத்த ஒத்துழைப்பு நல்கிய யாழ் பிராந்திய மகளிர் அணியினருக்கும் அதன் தலைவி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்விற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் பொன் சுபாஷ் சந்திரன் அவர்களின் நினைவாக அவரது பாரியார் திருமதி சந்திராதேவி மற்றும் புதல்வன் டாக்டர் துஷ்யந்தன் அவர்களுக்கும் எமது அமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வை நடாத்துவதற்கு எம்முடன் தோளுடன் தோல் நின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்து குறிப்பாக சரீர உதவி புரிந்த திரு ரகு துரைராசா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலும் அவர் குறுகிய காலத்தில் தான் நம்முடன் இணைந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இணைந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வை நடாத்துவதற்கு அனைத்து ஒழுங்குகளையும் தந்த நித்திலம் கலையகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் திரு சூரியகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வை பார்வையிட வந்த அனைத்து கலைஞர்கள் அங்கத்தவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.